காலை உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் நம்ம தூங்கி எஞ்சதுலேருந்து எல்லா ஹார்மோன்ஸுமே செக்ரேஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போது நம்ம பாடிக்கு என்ன ஃபியூவலில் போடுறோம், வெறும் கார்போஹைட்ரேட் சத்து மட்டும் உள்ளே போட்டால் நமக்கு எல்லா சத்தும் கிடச்சிருமா? எஸ்பெஷலி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை மட்டுமே தான் போடுவாங்க. அந்த புளிச்ச மாவில் செஞ்ச தோசை, இட்லி, பிரெட் டோஸ்ட், அந்த முட்டையில் பொறிச்சி சாப்பிடுவாங்கள்ல, அது, வடை, பூரி, பொங்கல், உப்புமா, இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி அயன் சத்து, கால்சியம் சத்து, ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், செலினியம் இது எல்லாமே எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டருக்கு 4 வகையான புட்டு செஞ்ச சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்பவும் போல் இந்த மாவை போட்டுட்டு லேசாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா வெட்டாக்கி விட்டுறணும், உதிர்த்து விட்டுறணும். இப்படி உருண்டையாக கையில் பிடிச்சி பார்த்தா அது குழக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். பிரேக் பண்ணால் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பதம் வந்த உடனே வீட்டில் இருக்க எல்லா சின்ன கிண்ணம் ஒரு 8 கிண்ணம் எடுத்துகிட்டு நான் தேங்காய் துருவல், நம்ம ஈரமாக்கின மாவு, மறுபடியும் தேங்காய் துருவல், ஈரமாக்கின மாவு, இந்த மாதிரி ஒரு 2 லேயர்ஸ் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். என்னென்ன புட்டெல்லாம் எனக்கு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, ஸ்ப்ரவுட்டட் ராகி, ஸ்ப்ரவுட்டட் கம்பு, அதுக்கப்புறம் மிக்சட் மில்லட் ஃப்ளோர்ஸ். ஸோ 4 வகையான புட்டு தான் இன்றைக்கி செஞ்சிருந்தோம். கால்சியம் சத்துக்காக ராகி போட்டு, அயன் கண்டென்ட்டுக்காக கம்பு போட்டு, நர்வ் ஸ்ட்ரென்த்துக்காக மாப்பிள்ளை சம்பா போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபாலு, இந்த சளி தொல்லை இதெல்லாம் விடுப்பெற மிக்சட் மில்லட் புட்டு. அதில் எல்லா மில்லட்ஸுமே மிக்ஸ் ஆகிருக்கும். குதிரவாளி, திணை, சாமை, வரகு. ஸோ இதுதான் இந்த மிக்சட் மில்லட் புட்டு. இந்த மாதிரி 4 வகையான புட்டை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அயன், கால்சியம், மெக்னீஷியம், செலினியம், தியாமின், ஃபாஸ்பரஸ் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். நெய் ஊற்றிட்டு நம்ம ஹை ஃபுட்ஸோட பசுநெய், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இதில் நம்ம வாழைப்பழம், கொண்டக்கடலை இந்த மாதிரி எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர், ஸ்ப்ரவுட்டட் கம்பு ஃப்ளோர், புட்டு, மிக்சட் மில்லட் ஃப்ளோர்ஸ் எல்லாம் வாங்கி கஸ்டமர்ஸ் எக்ஸலண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. நார்மலான ஃப்ளோர்ஸை விட இந்த ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளோர்ஸ் டேஸ்ட் டபுள் மடங்கு இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் கூட கஸ்டமர்ஸ் கருப்பரிசி, அவல், போகா இதையும் கூடவே போட்டரில் சென்ட் பண்ணிவிட்டோம். தோசை மாவுக்கு இன்னும் காலி பாருங்கள். ஸோ இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக தோசை அரைக்க போகிறோம். எப்போவுமே அன்னன்னைக்கு தேவையானது அன்னன்னைக்கு தான் செய்வோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிட்ஸுக்கு ராகி ரொட்டி கொடுத்துருந்தேன். நான் கொள்ளு சுண்டலும் அவங்க மீதி வச்ச ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி 8 மணிக்கே போர்ட்டரில் நிறைய பார்சல் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய தோசை மிக்சஸ் எல்லாமே ஆர்டர் வந்துருச்சு. பனக்கற்கண்டு பவுடர் ஆர்டர் வந்திருந்தது. இந்த வாரம் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டதுனால நிறைய ஆர்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் பேக் பண்ணது எல்லாம் அப்படி இருக்குது. எல்லாருமே என்னங்க இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முக்கால்வாசி சென்னை, அதாவது இந்த டி நகர், மயிலாப்பூர், அடையார் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் மோஸ்ட்டாக போர்ட்டர்லேயே அனுப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர்ஸோ கஸ்டமர்ஸ் நீங்கள் போர்ட்டலெல்லாம் அமிச்சா இது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வீட்லேயே சில பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. முக்கால்வாசி இன்றைக்கி போர்ட்டலில் அனுப்பிச்சிருவோம். அவுட் ஆஃப் சென்னை எல்லாமே கொரியரில் அனுப்பிடுவோம். வீடு ஃபுல்லாக ரொம்ப இருக்குது, சுத்தமாக இடமே இல்லை. நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.